தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த நேர்காணலுக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் தமிழக அரசியலில் எப்போதும் பரபரப்புக்கும் அதிரடி பேச்சுக்கும் சொந்தக்காரரான திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டு தமிழக அமைச்சரவையில் செய்தி மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராகவும் பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்தவர். தன்னுடைய கருத்துக்களை ஒளிவு மறைவின்றி மக்கள் மொழியில் நேரடியாக பேசக்கூடிய துணிச்சல்காரர். அவரிடம் இன்றைய நேர்காணலை தொடங்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க திருத்தங்கல் கிராமத்துல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு ஒரு மாநில அரசியல்ல முக்கிய புள்ளியா திகழ்றீங்க. உங்களோட இளமை கால அந்த திருத்தங்கல் ராஜேந்திர பாலாஜியை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் பிறந்தது திருத்தங்கல் சாத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட அருப்புக்கோட்டை, சிவகாசி, இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருந்தமடம் என்ற கிராமத்தில் பிறந்தவன். கிராம சூழ்நிலை எனக்கு அத்துபடி. கிராமத்தில் வயல்வெளியில் ஓடியாடி விளையாடியது, கம்மாயில் குளித்தது, கிராமத்தில் சமைக்கின்ற உணவுகளை சாப்பிட்டது எல்லாம் எனக்கு பழக்கமானது. நான் படித்தது ஆரம்ப கல்வி குருந்தமடம் என்ற கிராமத்தில். அதற்கு பின்பு உயர்கல்வி திருத்தங்கல் SRN அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். 10 வரை படித்திருக்கின்றேன். எனது இளமை காலத்தினுடைய பெரும்பகுதியை திருத்தங்கலிலும் கிராமங்களிலும் செவ்வாய் சுற்றி இருக்கின்ற கிராமங்களில் தான் கழித்திருக்கின்றேன். ஒரு இனிமையான ஒரு பகுதி இந்த பகுதி. இங்கே விவசாயம், பட்டாசு, நெசவு, தீப்பெட்டி, ஆப்செட்டு இப்படி இருக்கின்ற தொழில் செய்கின்ற மக்கள் வாழ்கின்ற பூமி. இது கந்தக பூமி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இங்கே வாழ்கின்ற மக்கள் எந்த நேரமும் உயிரை காப்பாற்றுவதற்காக தொழில் செய்கின்ற பூமி அல்ல இது. உயிரை குடித்து தொழில் செய்கின்ற பூமி இது. பட்டாசு தொழிலே அப்படித்தான் பெயர் பெற்றிருக்கிறது. பிறர் வாழ்வதற்காகவும் பிறர் சிரிப்பதற்காகவும் தங்கள் தங்கமேனியை கருக்கி உருக்கி பணி செய்து தயாரிக்கின்ற பட்டாசு மத்தாப்புகளை உலகம் முழுக்க இருக்கின்ற மக்கள் மகிழ்ச்சியோடு வாங்கி பிடிக்கின்ற ஒரு பொருளை பட்டாசு தயாரிக்கின்ற மக்கள் வாழ்கின்ற பூமி. அவர்களோடு பழகி 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 பேசி பேசி சமூக சிந்தனை, பிறருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த குணம், இத்தனையும் என் பகுதி மக்களால், எங்கள் சிவகாசி பகுதி மக்களால் நான் அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான பழக்க வழக்கங்கள். ஆகவே இந்த பூமி என்னை வளர்த்த பூமி, இந்த பூமி என்னை உருவாக்கிய பூமி, இந்த பூமி என்னை சிறப்பு வாய்ந்த இடத்துக்கு, தமிழக அரசியலுக்கு என்னை அழைத்து சென்று அம்மாவிடத்தில் அறிமுகப்படுத்தி என்னை உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு இந்த மண் என்னை பயன்படுத்தி கொண்டது. நான் அதை பக்குவப்படுத்தி அந்த வழியிலே போய்கிட்டு இருக்கேன். நிச்சயமா உங்களோட ஊரோட பெருமைகளை ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க பேசும்போது சொன்னீங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையோட திசையே மாறி இருக்கு இல்லையா? ஒருவேளை நீங்க அரசியலுக்கு வரலன்னா என்னவா இருப்பீங்க? நான் அரசியலுக்கு வரலன்னு சொன்னா என்னுடைய நோக்கம் எல்லாம் ஆரம்ப காலத்தில் படிக்கிற காலத்திலேயும் நான் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கதைகள் வரலாறுகளை தான் படிப்பேன். ஈழ பிரச்சனை இலங்கையில் நடக்கின்ற பொழுது அந்த நிகழ்வுகளை படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப அங்க நடக்கின்ற அத்துமீறல்களை படிப்பேன். அதுல நம்ம பங்கேற்கணும்னு நினைப்பேன். நேதாஜி மாவீரன் சுபாஷ் சந்திர போஸுடைய வரலாறை படிப்பேன். என்கிட்ட இன்னும் அந்த புஸ்தகம்லாம் இருக்கு. தேவைப்படுகிற நேரத்தில் அதையெல்லாம் எடுத்து புரட்டி பார்ப்பேன். அந்த வரலாறுலாம் எனக்கு பிடல் காஸ்ட்ரோ வரலாறு, சேக்குவரா வரலாறு, நேதாஜி வரலாறு, மாவீரன் பிரபாகரன் வரலாறு, இப்படி பல பேருடைய வரலாறுகள், அந்த வரலாற்று தலைவர்களுக்கு துணையாக இருப்பது போல் நடித்து துரோகம் செய்தவருடைய வரலாறுகள் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு களப்பணியாற்றுகின்ற பொழுது இவர்களைப் போல் நாம் வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் எனக்குள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆகவே மறு பேச்சுக்கு இடம் கிடையாது. எனக்கு பொது வாழ்க்கைக்குத்தான் வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. படிக்கின்ற காலத்திலேயே நான் மேடை பேச்சாளர். இப்ப நீங்க பேசுறதுல இருந்து படிக்கின்ற காலத்திலேயே நான் மேடை பேச்சாளர். படிக்கின்ற போது ஸ்கூல்லயே பேச்சு போட்டியில பரிசு வாங்கியிருக்கேன். எங்களது பகுதியினுடைய அரசியல் சாணக்கியன், அரசியல் தலைவர் நாவுக்கரசர் காளிமுத்து அவர்கள் எனக்கு ஸ்கூல்ல SRN ஸ்கூல்ல சீதாராம் தலைமை ஆசிரியர் இருக்கின்ற பொழுது அவர் தான் எங்களுக்கு தலைமை ஆசிரியர். எனக்கு பரிசு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒரு வரலாறு. அப்பவே நான் அரசியல் வரணும், இவங்களை போல் நாமளும் வரணும், எம்ஜிஆரை பார்த்து தலைவர் எம்ஜிஆரோட பின்பற்றி போகணும்னு சொல்லி படிக்கிற காலத்திலேயே எனக்கு இருந்த காரணத்தினால் ஸ்கூல்ல படிக்கின்ற பொழுதே இங்கே சிவகாசி திருத்தங்கல் பகுதியில் நான் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன்.
10 படிக்கின்ற பொழுதே 16 வயசுலயே அதிமுக பொதுக்கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன். ஆகவே இதை தாண்டி வேற பணிகள் எல்லாம் எனக்கு கிடைத்தாலும் அதில் சரிவர செய்திருப்பனா என்று சொன்னால் அது நம்பிக்கை இல்லை. அப்போ உங்களுக்கு அரசியலுக்கான ஆர்வம் அப்படிங்கறது எந்த புள்ளியில ஆரம்பமாச்சு அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா புரட்சிகரமான எண்ணம் தான். புரட்சிகரமான பிரச்சனைகள் எல்லாம் கையாள வேண்டும், அதை தீர்ப்பதற்காக போராட வேண்டும். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தடுக்கப்படுகிறார்களோ, நீதிக்காக போராடுகிறார்களோ அவர்களுக்காக போராட வேண்டும் என்ற உள் உணர்வு இளமை காலத்திலிருந்து எனக்குள் இருந்த காரணத்தினால் நான் கதையில் எழுதுவேன். 8வது படிக்கின்ற பொழுதே கதையில் இருக்கின்றேன். அந்த கதையில கூட நான் ஒரு புரட்சி வீரனை பற்றி தான் எழுதியிருக்கின்றேன். புரட்சி வீரனைத்தான் உருவாக்கி இருக்கின்றேன் கதையில். ஆகவே இந்த எண்ணம் தான் காலப்போக்கில் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கேற்ப ஒரு பொது வாழ்க்கை அரசியல்வாதியாக மாற்றிட்டது. இப்ப நீங்க பேசுறப்போ சொன்னீங்க, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே அதிமுகவுக்காக நான் மேடை பேச்சுக்கள்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ அதிமுக மேல அந்த பற்று உங்களுக்கு எந்த புள்ளியில ஆரம்பிச்சது? நான் பிறவி எம்ஜிஆருடைய பக்தர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவன். அவருடைய பக்தர் என்று சொல்வதை வெறியன். அவரை கடவுளாக எண்ணக்கூடியவன். அவர் இருக்கின்ற கட்சி அதிமுக, அவர் தோற்றுவித்த கட்சி அதிமுக, எம்ஜிஆர் கட்சி. அந்த கட்சி பின்னாடி போனேன். எங்கள் பகுதியில் தொகுதி வேல்சாமி வரணும் நம்ம அண்ணாச்சி இருந்தாரு. அவர் என்னை அரசியல்ல கரம் பிடிச்சு தூக்கி விட்டவர்கள் அவர் ஒருத்தர். கடமை வீரர் பாலகிருஷ்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். எங்கள் மாமா கே சாமி சிவாஜி நகர செயலர் நகர அமைப்பாளர் இருந்தாரு. அடுத்து சொன்னா ராதாகிருஷ்ணன் சொல்லி சேர்மன் ராதாகிருஷ்ணன் எம்பியா இருந்தாரு. இவங்களும் எனக்கு முன்னோடிகள். இவரெல்லாம் என்னை அரசியல்ல வேகமான ஒரு பேச்சாளர். நான் எந்த இடத்துலயும் என்னைய விட்டு பேச விட்டுருவாங்க. அந்த நேரத்திலே பேண்ட் சட்டை போட்டு நான் பேசுவேன். என்னை பேச விட்டு பேச்சாளர் வருவாரு, நீ பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே உருவானதுதான் அரசியல் ஆசை, அரசியல் பேச்சு, வளர்ச்சி எல்லாமே வந்துச்சு. என்னுடைய எண்ணமும் எம்ஜிஆர் கட்சிக்கு உழைக்க வேண்டும், அதிமுக இருக்க வேண்டும். தலைவர் இருக்கின்ற பொழுதே நான் அதிமுகவில் பதவிக்கு வந்து விட்டேன். அன்னைக்கு எனக்கு பதவியை வாங்கி கொடுத்ததுக்கு காரணமாக இருந்தவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க. இருந்தாலும் அன்றைக்கு நான் பதவிக்கு வருவதற்கு இவர்கள், நான் சொன்ன இவர்கள் எல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்து இளைஞர்களுடைய பேரூராட்சி செயலாளராக வாங்கி கொடுத்தார்கள். அதற்கு பின்பு தலைவர் மறைவுக்கு பின்பு பேரூராட்சி கழக செயலராக இருந்தேன். பேரூர் கழக செயலர், பேரூராட்சியுடைய அதிமுக செயலாளராக நான் பணியாற்றினேன். அதற்கு பின்பு அம்மாவால் அடையாளம் காணப்பட்டு மீண்டும் எனக்கு இளைஞரணி மாவட்ட செயலர் பதவி. எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலர், ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலர் பதவியா 10 வருஷம் இருந்தேன். நகர செயலராக 10 வருஷம் இருந்தேன். விருதுநகருடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கழக செயலராக அம்மா என்னைய போட்டுட்டாங்க. 10 வருஷம் அதுல இருந்தேன் மாவட்ட கழக செயலரா. இப்ப எங்களுக்கு பொதுச் செயலர் எடப்பாடி வந்த பின்பு கழகத்தினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களும் பிரிக்கின்ற நேரத்தில் இங்கேயும் கிழக்கு மேற்கு என்று பிரித்து மேற்கு மாவட்டம், எனக்கு 4 தொகுதிகள் அடங்கிய மேற்கு மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலராக இருக்கிறேன். திருத்தங்கல் நகராட்சியுடைய வைஸ் சேர்மனா 15 வருஷம் இருந்தேன். 15 வருஷம் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் 2011 எனக்கு சீட்டு அம்மா கொடுத்தாங்க. அந்த பதவியை ரிசைன் பண்ணி தான் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக போட்டிட்டு சுமார் 37,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். முதலில் 2ஆம் முறை 16 தேர்தலில் சிவாஜியில் போட்டி விட்டு 2ஆம் முறையாக வெற்றி பெற்றேன். இப்போ சிவாஜி தொகுதியை பொறுத்தவரை 3ஆவது முறையாக போட்டியிடுகின்றேன். 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வருவேன். இப்போ சிறு வயதுல இருந்தே நான் எம்ஜிஆரால ஈர்க்கப்பட்டேன்னு சொன்னீங்களா, அது எந்த வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து எம்ஜிஆர் படத்தை பூரா எடுத்து 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 பயில வச்சிருப்பேன். எம்ஜிஆர் நடித்த படத்துக்கெல்லாம் எங்க ஐயா படத்தை கொடுப்பு சொல்லி, சினிமா கொடுப்பு சொல்லி, சினிமா தேட்டர்ல அருப்புக்கோட்டை கோமதி டாக்ஸி, தங்கமணி கோமதி டாக்ஸி, தமிழ்மணி டாக்ஸி, 2 டாக்ஸி இருக்கும். இங்க சேவை திருத்தங்களுக்கு வந்துட்டுனா இங்க திருத்தங்களை தேட்டர் கிடையாது. அங்க தங்கமணி தேட்டரு, பழனியாண்டு தேட்டரு, ஒலிம்பிக் தேட்டரு 3 தேட்டர் இருக்கும். 3 தேட்டருக்கு எங்க ஐயா கூட்டு போய் சொல்லுவேன். கூட்டு போவார். இப்ப நானும் தனியா பையன் சின்ன பையனோட சேர்ந்து போய் படம் பார்க்க போவேன். இப்படி எம்ஜிஆர் படம் பார்த்து பார்த்து அப்படியே வளர்ந்தவன் தான். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடனான ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஏன்னா அரசியல்ல உங்களை அடையாளம் கண்டவங்க அவங்க. அவங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அறிவுரை இல்லைன்னா பாராட்டு அப்படி ஏதாவது இருக்குங்களா? நிறைய இருக்கும். அதுல ஏதாவது முக்கியமான அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. இப்படி போகணும் பாலாஜி, இப்படி போகணும் தம்பி, அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா என்னைய அவங்க ஒரு தடவை கண்டிச்சே கிடையாது. கண்டிக்கிற ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வராம இருந்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, அம்மாட்ட பக்குவமா போய் பிசப்பா பண்ணு. ஆனா என்னைய ஒரு தடவை கூட அவங்க கோவப்பட்டது கிடையாது. ஆனா என்னைய பாராட்டியிருக்காங்க. எப்போ பாராட்டினாங்கன்னா, நான் மிக்சி கிரைண்டர் ஃபேன்
இந்த ஸ்கீமை வந்து 2011 ஆரம்பிச்சு இந்த ஸ்கீமை முடிச்சுட்டு சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு மானிய கோரிக்கை. அம்மாட்ட போய் நான் சொல்றேன், அம்மா இந்த ஸ்கீமு தமிழ்நாடு முழுக்க எல்லா வீடுகளுக்கும் ரேஷன் கார்டு உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாச்சுமா அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்துட்டு வெரி குட்னாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. அதை நான் சட்டமன்றத்தில் அறிவிச்சிடலாமான்னு கேட்டாங்க. அறிவிச்சிடலாமான்னு கரெக்டாக சொல்றீங்களா? நாங்கள் இல்லைம்மா நீங்கள் செக்ரட்டரி கூட கேட்டுக்கமானே. அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அம்மா வந்து வெங்கட்ராமன் சொல்லி அம்மாட்ட ஒரு பிஏ வந்தார், எங்களுடைய மாவட்டத்துடைய பழைய கலெக்டர் ஐஏஎஸ் அதிகாரி. அவரை கூப்பிட்டு எங்கள் செக்ரட்டரி சிறப்புத்துறை செயலாளர்துறை செக்ரட்டரி போன் போட்டு கேட்க சொன்னாங்க. நான் இருக்கும்போது உடனே கேட்டு எல்லாம் எல்லாத்தையும் நிறைவு பண்ணிட்டாங்கம்மான்னு சொன்ன உடனேயும் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். சட்டமன்றத்தில் நாளைக்கு வந்து நான் வந்து இதை அறிவிக்கிறேன்னாங்க. சட்டமன்றத்தில் 10 மணிக்கு வந்த உடனே 10:10க்கு பேசுகின்ற பொழுது நான் 2011 தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன மகளிர்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவருடைய பணிச்சுமையை குறைப்பதற்காக மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுப்பேன் என்று சொன்னேன். 5 ஆண்டுகளில் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கி விட்டேன். நான் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்ற தகவலை இந்த மாமன்றத்துக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லும் போது அனைவரும் கைதட்டி கரவொலி எழுப்பினாங்க. நானும் கைதட்டி கரவொலி எழுப்பி எழுந்திரு என் துறையின் சார்பாகவும் எங்கள் மாவட்ட மக்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் நான் சார்ந்த சிறப்பு செயலாக்கத்துறை செய்தித்துறை சார்பாகவும் அம்மா அவருக்கு நன்றி தெரிவித்து நான் பேசியது. அம்மா புன்பொருளோடு என்னை பார்த்து நான் கும்பிடுகின்ற பொழுது அவர் எனக்கு திரும்பவும் வணங்கி கும்பிட்டது எனக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான தருணம். என்னை அவர் மனதார வாழ்த்தினார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திய ஒரு திட்டம். நீங்க வந்து அம்மிக்கல்ல தான் வந்து மசாலா அரைச்சாங்க, ஆட்டோரல்ல தான் வந்து மாவாட்டினாங்க. இதெல்லாம் கிராமத்துல இன்னைக்கும் சில இடங்கள்ல இருக்கு. அன்னைக்கு 2011க்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஒரு வீட்டுல உரல் இருக்கும், 10 வீட்டுக்காரங்க பருப்பும் உளுந்தம் பருப்பும் அரிசியும் போட்டு வச்சு மாவரைக்கு ரெடியா உட்காந்துருப்பாங்க மாவாட்டுறதுக்கு. ஒரு வீட்டுல அம்மிக்கல் இருக்கும். காலையில போய் வரிசையில போய் நின்று மதினி உங்க அண்ணன் வேலைக்கு போறாரு, சீக்கிரம் துவையல் அரைச்சிட்டு போயிடுறேன், மசாலா அரைச்சிட்டு போயிறேன்னு சொல்லி வரிசையில் நிற்பாங்க. கிராமத்திலும் உண்டு, டவுன்லயும் உண்டு. அந்த நிலையெல்லாம் ஒழிச்சு கட்டி பெண்கள் கஷ்டப்படாம இருப்பதற்காக அம்மிக்கல்ல மாத்தி அதை மிக்சி ஆக்குனாங்க, ஆட்டூரில் மாத்தி கிரைண்டர் ஆக்குனாங்க. ரெண்டுலயும் மாத்தி வேலை செஞ்சு கணவனை வேலைக்கும் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு ஹாயா உட்காந்து ஃபேனை போட்டு ஃப்ரீயா உட்காந்து ரெஸ்ட் எடுக்க விட்டாங்க. இது பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுவதற்காக அம்மா கொண்டு வந்த ஒரு அற்புதமான திட்டமாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது, இந்த காலத்தில் பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ஒரு சாதாரண அந்த துறையை வகித்ததனால் எனக்கு அது ஒரு பெருமை மரியாதை. சாதாரண குடும்பத்துல பிறந்ததுனால தான் இயல்பா பெண்கள் படக்கூடிய கஷ்டம், குடும்ப தலைவிகள் படக்கூடிய கஷ்டத்தை உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்துச்சு. உங்களோட இத்தனை வருட கால இந்த அரசியல் வாழ்க்கையில நீங்க செஞ்ச சாதனைகளா என்ன பட்டியலிட விரும்புறீங்க? நான் செஞ்சதுன்னா எங்க மாவட்டத்துக்கு எங்க தொகுதிக்கு சொல்லுங்க. எங்கள் தொகுதியை பொறுத்த மட்டும் வந்து பட்டாசு தொழிலாளர்கள் நிரம்பிய பகுதி சிவகாசி தொகுதி. அடுத்து தீப்பெட்டி தொழிலாளர்கள், பட்டாசு தொழில் சார்ந்த தொழில், கட்டிங்கி, ஆப்செட்டு, இதுகள் எல்லாம் உழைக்கின்ற மக்கள், உழைத்து பிழைக்கின்ற மக்கள், மொத்தத்தில் வந்து நேர்மையான மக்கள் வாழ்கின்ற பகுதி சிவகாசி பகுதி. இந்த பகுதி மக்கள் பெரும்பாலும் வந்து 10வது வகுப்பை தாண்ட மாட்டார்கள். அந்த நேரத்தில் நான் உயர்நிலைப்பள்ளியை போற மேல்நிலைப்பள்ளி ஆக்கி புதிய கட்டடங்களை கட்டி கொடுத்து கல்வியை இங்கே கொண்டு வந்தேன். அதிகமாக மேல்நிலை படிப்பை அவர்கள் கல்லூரி படிப்பும் படிப்பதற்காக இங்கே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், எல்லா குரூப்பும் இருக்கு. அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல 2700 பேர் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. கலை அறிவியல் ஆண் பெண் இருபாலர் படிக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரி சிவாஜி தொகுதியிலே இருக்கு, சிவாஜி பக்கத்திலே இருக்கு, சிவாஜிக்குள்ளே இருக்கு, ஆணையூர் என்ற பகுதியில மாநகராட்சிக்குள்ளே இருக்கு. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜை கொண்டு 2700 பிள்ளைங்க இப்ப படிக்குதுங்க. எங்கள் சுத்தி இருக்க கிராமத்துல இப்ப எங்க போய் நீ யார்கிட்ட பேரை கேட்டு நீ ஏதோ ஒரு அட்ரஸ் எழுதுனீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா பிஏ எல்லா டிகிரி முடிச்சு. நாங்க காலையில கிராம மக்களை சந்திச்சோம் இல்லைங்களா, அப்ப கூட சொன்னாங்க சிவகாசியில பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில அதிகமா உயர்கல்வி படிச்சவங்களுடைய எண்ணிக்கை சிவகாசி தொகுதியில வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது. வேலை வாய்ப்புக்கு வந்து வேலை வாய்ப்பு அனைவர் வந்து பட்டாசு சார்ந்த தொழில் செய்யறாங்க, பட்டாசு சம்பந்தப்பட்ட கம்பெனி வச்சிருக்காங்க. இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். அதற்கு அடுத்து விவசாயம், அதற்கு அடுத்து நெசவுன்னு சொன்னால் சிவகாசிக்குள்ள கிடையாது. சிவகாசிக்குள்ள பட்டாசு
தீப்பெட்டி, விவசாயம். அடுத்து கிராமத்துல விவசாயம். நெசவுன்னு சொன்னா எங்க மாவட்டத்துல இருக்கு. ராஜபாளையம், சிலித்தூர், இங்கிட்ட நெசவு இருக்கு. விருதுநகர் எடுத்துட்டு வியாபாரம், பருப்பு, இது சம்பந்தமான வியாபாரம். சாத்தூர் எடுத்துட்டு சொன்னா பட்டாசு, விவசாயம். ஆனா இன்னைக்கு உயர்கல்வியில வந்து சிவகாசிய மட்டும் கிடையாது, இந்த மாவட்டமே முன்னிலை இருக்குதுன்னா காரணம் அதிமுக ஆட்சி தான், அம்மாவுடைய ஆட்சி தான், எடப்பாடி ஆட்சி தான். அதற்கு அடித்தளமிட்டவன், விதை ஓட்டவன், அதற்காக உழைத்தவன் கேடி பாலாஜி நான் தான். இங்கே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், சாத்தூர்ல ஒரு கலை அறிவியல் கல்லூரி, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், அரசு கல்லூரி, சிலுத்தூர்ல ஒரு அரசு கல்லூரி, அருப்புக்கோட்டையில் ஒரு அரசு கல்லூரி, முத்தாய்ப்பாக விருதுநகர்ல ரிங் ரோடு NK7 4 வழி சாலையில 385 கோடி, கிட்டத்தட்ட 400 கோடி, 24 ஏக்கர் பரப்பளவுல ஒரு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி, பிரம்மாண்டமான வானுயரம் நிற்கின்ற பில்டிங். நீங்க கன்னியாகுமரியிலிருந்து NK7 சாலை காஷ்மீர் வரைக்கும் போகுது. அந்த NK7 தேசிய நெடுஞ்சாலை 7 அந்த சாலையில ஒரு கல்லூரி இருக்காது, ஒரு காலேஜும் கிடையாது. ஒரே காலேஜ்னா எங்க ஊர் தான், எங்க விருதுநகரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி தான். இத்தனையும் கொண்டு வருவதற்கு நான் காரணமாக இருந்தேன். அம்மாவுடைய காலத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் கொண்டு வந்தேன். எடப்பாடியார் காலத்தில் சிலுத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தேன். உயர்கல்வியிலும் மருத்துவக் கல்லூரியிலும் இந்த விருதுநகர் மாவட்ட மக்களை கல்வியில் சிறந்த மாவட்டம் விருதுநகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய சிறப்பை கொண்டு வருவதற்கு நான் காரணமாக இருந்தது. எனக்கு ஒரு மகிழ்ச்சியான எண்ணத்தை விஷயமாக பெருமைப்படக்கூடிய விஷயம். நிச்சயமாக. சரி, இப்ப நீங்க முன்னாடி பேசும்போது சொன்னீங்க சிவகாசி தொகுதியில நீங்க 3வது முறையா போட்டியிடுறீங்க. அப்போ 2011, 2016 தேர்தல்கள்ல வெற்றி பெற்றீங்க. 2021ல நீங்க ராஜபாளையம் தொகுதியை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றியை தழுவ முடியும் முயற்சி. அப்ப அந்த தேர்தல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? இன்னொரு பக்கம் என்னன்னா, திரும்பவும் நீங்க சிவகாசி, உங்களுடைய சொந்த தொகுதியான சிவகாசியை தான் நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் இந்த சிவகாசி மக்களுக்குமான அந்த பாண்ட் கனெக்ஷன் எப்படி இருக்கு? சிவகாசி தொகுதி என்னை உருவாக்கிய பகுதி. இந்த திருத்தங்கள் என்னை வைஸ் சேர்மன் ஆக்கி 5 வருஷமா வைஸ் சேர்மனாக இருந்திருக்கேன். என்னுடைய களம் எல்லாம் சிவகாசியில தான் இருக்கு. என்னுடைய பழக்க வழக்கம் பூரா சிவகாசி சுற்றி தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பட்டாசு ஆலைகளில பணியாற்றிய அனுபவம் உண்டு, தீப்பெட்டி ஆலைகளில் பணியாற்றிய அனுபவம் உண்டு. இதெல்லாம் பள்ளிக்கூடம் போய் மற்ற நேரங்களில் நான் வேலை செய்து பழகிய ஊர் சிவகாசி. ஆகவே வந்து இந்த ஊர் வந்து எனக்கு மிகப்பெரிய வெற்றியைத்தான் கொடுக்கும். இந்த ஊர்ல நின்று நான் வெற்றியை தவிர வேற எதுவும் பெறவில்லை, வெற்றி தான் பெறுவேன். ஆகவே வந்து களம் என்பது எனக்கு பலமாக இருக்கும். சரி, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கான தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்குது? நீங்க அதிமுகவுடைய தலைவர், பொதுச்செயலர் அருமை அண்ணன் எங்கள் தலைவர் எடப்பாடியார், அவர் ஒரு பக்கம். திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர், அவர் ஒரு பக்கம். எடப்பாடியார் முதலமைச்சராக 4.5 ஆண்டு பணியாற்றினார். இவரும் 5 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். எடப்பாடியார் காலத்தில் நடந்த செயல்கள் என்னென்ன ஆக்கப்பூர்வமான செயல்கள், திட்டங்கள், ஸ்டாலின் காலத்தில் என்ன நடந்துச்சு பார்க்க போயில அங்க மைனஸ் தான் இருக்கு, இங்க பூரா பிளஸ் இருக்கு. எடப்பாடியார் காலத்துல தான் ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி வந்துச்சு. எடப்பாடியார் காலத்துல 67, 68 ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துச்சு. எடப்பாடியார் காலத்துல சட்டக்கல்லூரி நிறைய வந்துச்சு, பாலிடெக்னிக் நிறைய வந்துச்சு. கல்வியிலே புரட்சியை பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னாடி புரட்சியை கொண்டு வந்த தலைவர்களாக எம்ஜிஆரை பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம், அதற்கு பின்பு எடப்பாடியாரை பார்க்கிறோம். ஆக படித்தவர்கள் மத்தியில் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவனாக, ஒரு வழிகாட்டியாக எடப்பாடியார் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய புயல், மிகப்பெரிய கொரோனா எல்லாம் அவருடைய காலத்தில் வந்துச்சு. அத்தனையும் தவிடுபடியாக்கி தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்த முதலமைச்சராக, தலைவராக எடப்பாடியை பார்க்கிறார்கள். இது எதுவுமே வராத காலத்தில், கொரோனாவை போன்ற பயங்கரமான தொற்று நோய்கள் வராத காலத்தில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு மருத்துவக் கல்லூரி கூட அவரால் கொண்டு வர முடியவில்லை. 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கார். 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசுகள், ராஜாஜி காலத்திலிருந்து எடப்பாடியார் காலம் வரை வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் முதலமைச்சராகி 5 ஆண்டுகளில் வாங்கியது 5 லட்சம் கோடி. இது அவருடைய சாதனையாகத்தான் சொல்லணும். 5 லட்சம் கோடி கடனை வாங்கி ஆக்கப்பூர்வமான ஒரு கட்டமைப்புக்கு இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா கிடையாது. ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியாகவோ, இல்ல ஆர்ட்ஸ் காலேஜாகவோ, இல்ல பாலிடெக்னிக்காகவோ, அல்லது பாலமாகவோ இருக்குன்னு சொன்னா அது கிடையாது.
அதற்கான விவரங்களும் விளக்கமும் கொடுப்பதும் கிடையாது. ஆகவே திமுக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடாகத்தான் தமிழ்நாட்டு மக்களும் தமிழக அரசியல் வல்லுநர்களும் அரசியல்வாதிகளும் பொதுவான அரசியல் தலைவர்களும் கருதுகிறார்கள். ஆகவே திமுகவுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தல் வழங்கும். காரணம், அவருடைய பேச்சிலே வெகுளித்தனம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது. ஸ்டாலின் அவருடைய பேச்சிலே உண்மை துளியளவும் இல்லை. போலித்தனம் நடமாடுகிறது. பேசுவதெல்லாம் பொய். விளம்பரத்தை வைத்து ஆட்சியை தக்க வைக்க முடியுமா என்று பார்க்கிறார். தலைவர் எம்ஜிஆர் பாடலில் சொன்னதைப் போல விளம்பரத்தாலே உயர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இன்றைக்கு அந்த சரியான பொருத்தம் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். நிச்சயமாக விளம்பரத்தை வைத்து செய்யாததற்கு 10% வேலையை செஞ்சுக்கிட்டு 90% விளம்பரப்படுத்துகின்ற ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி இருக்கிறது. ஆனால் அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடியார் காலத்திலே ஒரு வழிச்சாலை எல்லாம் இருவழிச்சாலைகளாக, இருவழிச்சாலை எல்லாம் 4 வழிச்சாலைகளாக எல்லா சிவாசி எடுத்துக்கிட்டு சொன்னா ரயில்வே பாலம் எல்லாம் எடப்பாடியார் காலத்திலே அனுமதி வாங்கி அரசாணை வெளியிடப்பட்டு பணம் ஒதுக்கியதற்கு தான் இவர்கள் 5 ஆண்டுகளாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் காலத்தில் சுற்றுச்சாலை, அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை, சிவகாசி சுற்றுச்சாலை, ராஜபாளையம் சுற்றுச்சாலை எல்லாமே அதிமுக ஆட்சியில இடம் எடுக்கப்பட்டு கையகப்படுத்தப்பட்டு அதற்கான பணிகளுக்கான முகாந்திரம் கொடுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்ட திட்டங்களை செய்வதற்கே இன்னும் முழுமையாக இவர்களால் முடிக்கவில்லை. அதிமுக காலத்திலே 40% பணிகளை முடித்து வைத்து விட்டு நாங்கள் சென்றோம். மீதி பணிகளை கூட இவர்களால் முடிக்கவில்லை. இன்றைக்கு அவர்கள் அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுகிறார்கள். நாங்கள் தான் செய்தோம், சுற்றுச்சாலை நாங்கள் கொண்டு வந்தோம், ரயில்வே பாலம் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்வதெல்லாம் மக்கள் நையாண்டித்தனமா பார்க்கிறார்கள். இதுபோல் தமிழ்நாடு முழுக்க நிலவரம் இதுதான். தமிழ்நாடு முழுக்க அவர்கள் யாருக்கும் உருப்படியா செய்யவில்லை. 1000 ரூபாய் கொடுத்துன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் எப்ப கொடுத்தாங்க? 28 மாதம் கொடுக்கவே இல்லை யாருக்கும். தேர்தல் முடிஞ்சு அவர் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு 28 மாதம் கொடுக்காமல் சட்டமன்றத்தில் எங்களது பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் குரல் கொடுத்து கடுமையாக போராடியதுக்கு பின்பாக எம்பி எலெக்ஷன் வருகின்ற பொழுது ஒரு 60% பேருக்கு கொடுத்தாங்க 1000 ரூபாய். அதுக்கு பின்பு பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சட்டமன்ற எலெக்ஷனை கருத்துல கொண்டு ஒரு 30% பேர் கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 20% பேர் கொடுக்காம தான் இருக்கு. ஆக போராடி அதையும் கூட இந்த 1000 ரூபாய் பணத்தை கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போராடித்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் ஒழிய இவர்கள் மனமும் தாங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிப்படி இவர்கள் கொடுக்கவே இல்லை. சொன்னதை செய்கின்ற அரசுன்னு சொன்னா அது அதிமுக அரசு தான். அம்மா மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, தேர்தல் நேரத்தில் கொடுத்து முடிச்சாங்க. மடிக்கண்ணி கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க. எடப்பாடியார் சொன்னாரு, கொடுத்தாரு, கடைசி வரை கொடுத்தாரு. திருமண உதயத்த திட்டம், தாலிக்கு தங்கம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. கலைஞர் கேட்டாரு கருணாநிதி, நடக்காத காரியம். தங்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பெல்ஜியம் நாட்டில் கூட 1 கிராம் தங்கம் ஓசியா கொடுக்க மாட்டாங்க, தங்கம் கொடுப்பேன்னு சொல்லி இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொன்னாரு. ஆனா தங்கத்தை கொடுத்தமா இல்லையா? ஆரம்பத்தில் அம்மா காலத்துல அரை பவுன் கொடுத்தோம், 50,000 பணம் கொடுத்தோம். எடப்பாடியார் காலத்துல அதை 1 பவுன் ஆக்கணும். 1 பவுன் தாலிக்கு தங்கமும் 50,000 ரூபாயும், 10 படிச்சிருந்தா 25,000 ரூபாயும், 50,000 ரூபாய் கல்லூரி படிப்பு முடித்திருந்தா, பட்டய படிப்பு முடித்தால் 50,000 ரூபாயும் 1 பவுன் தங்கத்தையும் கொடுத்த அரசு அதிமுக அரசு. சொன்னதை செய்கின்ற அரசு. 500 ரூபாய் முதியோர் உதவித்தொகையை 1000 ரூபாய் உயர்த்தியது அதிமுக ஆட்சி தான். அம்மா தான், எடப்பாடியார் தான். ஆகவே நாங்கள் சொன்னால் எங்களுடைய வாக்குறுதிகள் உண்மையாக இருக்கும். எடப்பாடியார் இன்னைக்கு அதிமுக சார்பாக தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காரு. தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் உடனடியாக 10,000 ரூபாய் வர வைக்கப்படும், நிச்சயமாக செய்து கொடுப்பார். இது மக்கள் நம்புகிறார்கள், 100% நம்புகிறார்கள். அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டு குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கு 2,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும், உதவித்தொகையாக வழங்கப்படும், போய் சேரும். முதியோர் பென்ஷன் 2,000 ரூபாய், விதவை பென்ஷன் 2,000 ரூபாய், இது எல்லாம் சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் நடக்கும். 3 கேஸ் சிலிண்டர் ஒரு குடும்பத்துக்கு 3. ஏன் நாங்க 5 சொல்லக்கூடாதா? வரவு செலவு கணக்கு போட்டு சரியா சொல்றோம். 3 சிலிண்டர் ஃப்ரீயா தர்றோம், விலையில்லாம தரோம் குடும்பத்துக்கு. அத்தனையும் செஞ்சு கொடுப்போம். வீடற்றவர்களுக்கு, நகர்ப்புறமோ கிராமப்புறமோ வீடற்றவர்களுக்கு வீடு, இடமில்லாதவர்களுக்கு இடம் வாங்கி அடுக்குமாடி குடியிருப்பு, ஹவுசிங் போர்டு வீடு கட்டி கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார். நிச்சயமாக மக்களிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வீடற்றவர்கள் எல்லாம் வீடு கிடைக்கும் என ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருக்கிறது. இதெல்லாம் எங்களை நம்புகிறார்கள் சொன்னால் அதிமுக இதுவரைக்கும் ஆட்சியில் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது. திமுக ஆட்சியில் வருகின்ற பொழுது தேர்தலுக்காக சொல்லுகின்ற எதையும் செய்ய மாட்டார்கள். சண்டை ஓட்டு, அதிமுக சண்டை ஓட்டு தான் சில திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள், பட்டும் படாம. மற்றபடி நீட் தேர்வு சொன்னாங்க, செய்யல.
மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, செய்யல. விவசாயிகளுடைய பட்டன் கடன் ரத்து, பட்ட கடன்கள் ரத்துனாங்க, பயிர் கடன் ரத்துனாங்க, பண்ணல. இதையெல்லாம் இப்ப எடப்பாடி அறிவிச்சிருக்காரு. சொன்னா செய்வாரு. ஏற்கனவே அவர் செஞ்சிருக்காரு. விவசாயிகள் வாங்கிய கடனை பூரா ரத்து பண்ணிருக்காரு. இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் வாங்கிய கடனை பூரா ரத்து பண்ணுவாரு. கல்லூரி படிப்பு முடிச்சிருந்த அந்த மாணவர்களுக்காக வேலை இல்லாமல் இருந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் வேலை இல்லாத பட்டதாரி மாணவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம் இருக்காரு. கொடுப்பாரு. 10 படிச்சிருந்தா +2 முடிச்சிருந்தா 1000 ரூபாய் கொடுப்போம் இருக்காரு. கொடுப்பாரு. எங்கள் மீது நம்பிக்கை இருக்கு. சொல்லுகின்ற தலைவர் எடப்பாடியார் ஒரு உன்னதமானவர், ஒரு விவசாயி, ஒரு வெகுளித்தனமானவர், ஒரு கிராமத்தனமானவர். இவர் செய்வார். எப்படி செய்வார் அப்படி என்று கேட்கிறார்கள் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் திமுக தலைவரும். எங்களுக்கு டெல்லி என்ற ஒரு வலுவான பலம் இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ செய்ய நினைக்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சரோ மந்திரிகளோ அதை சரியாக பயன்படுத்துவது கிடையாது. எந்நேரம் அவரோடு சண்டை போட்டுக் கொண்டே இருப்பது, ஒன்றிய அரசு என்று சண்டை போட்டுக் கொண்டிருப்பது. இங்கே சிறுபான்மை மக்களிடத்தில் ஒரு பயத்தை உருவாக்குவதற்காக பிஜேபி வந்துவிடும், மோடி வந்து விடுவாரு என்று சொல்லி 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 பயங்காட்டிக்கிட்டே காலத்தை ஓட்டுற வேலையை பார்க்கிறாங்க. டெல்லி இடத்துல சென்று தேவையான நிதிகளை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வதற்கு திமுகவுக்கு நேரமும் கிடைக்கல, செய்ய மனசும் இல்லை. ஆனா நாங்க என்ன செய்வோம், எங்கள் முதலமைச்சர் எடப்பாடி வந்தவங்க என்ன செய்வாரு, டெல்லியோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் மாநில அரசும் மத்திய அரசோட ஒரு இணக்கம் இருக்கிற நேரத்தில் அங்கிருந்து பல திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை பெற்று நாங்கள் அறிவித்த அத்தனை தேர்தல் வாக்குறுதிகளையும் எங்களுடைய பொதுச்செயலாளர் முதலமைச்சராக வந்த பின்பு எடப்பாடியார் நிறைவேற்றி கொடுப்பார். ஆகவே எங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் சொன்னால் செய்வோம், அவர்கள் சொன்னது எதையும் செய்ய மாட்டாங்க. சரி, இப்ப நீங்க பிரதமர் மோடி அவர்களை பத்தி பேசினதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க அண்மையில கூட ஜமாத் நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்க இப்ப என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால சிறுபான்மையினர்களோட வாக்கு நீங்க பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட நம்பிக்கையை நீங்க பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி பூதவர்னு சொல்லி திமுக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாகிட்டே இருந்துச்சு. இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் அதையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் வகுப்பு கலவரம், அங்கங்க குண்டு, குழுக்களுடைய சண்டை, எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா மக்கள் நிம்மதியா வாழ முடியல. எங்கேயும் போய் ஒரு தொழில் வர்த்தகர்கள் தங்க முடியல. எல்லா ஏர்போர்ட்லயும் குண்டடிக்கிறாங்க, ஏவுகணை வீச்சு நடக்குது. ஆனா இந்தியா மட்டும் பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னா அதுக்கு பாரத பிரதமராக மோடி என்ற ஒரு எக்கு மனிதன், இரும்பு மனிதன் பலமாக இந்தியாவை காத்து கொண்டிருக்கிறார். எந்த நம்பிக்கை இன்னைக்கு பாகிஸ்தான்லயும் குண்டு வெடிக்குது, ஆப்கானிஸ்தான்லயும் குண்டு வெடிக்குது, ஈரான்லயும் குண்டு வெடிக்குது, ஈராக்லயும் வெடிக்குது, கத்தார்லயும் வெடிக்குது, குவைத்திலையும் வெடிக்குது, ஓமன்லயும் வெடிக்குது. நீங்க எங்கிட்டு அமெரிக்காலயும் வெடிக்குது, லண்டன்லயும் வெடிக்குது, இஸ்ரேல்லயும் வெடிக்குது. காசால நிம்மதியே இல்லை. எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய மக்களோ கிறிஸ்துவ மக்களோ இந்துக்கள் மக்களோ நிம்மதி இல்லாம தான் உலகம் முழுக்க இருக்காங்க. நிம்மதியா ஒரு இடத்துல வாழ்றாங்க. எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் ஒரு இடத்துல வாழ்றாங்க இந்தியாவிலன்னா அது நாடு இந்தியா தான். அதுக்கு நாட்டுடைய தலைவராக இருக்கிறது யாரு? பாரத பிரதமர் மோடி. ஆகவே இந்த பிரச்சனை இனிமே எழாது. அதை விட என் மீது இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் சிவகாசி தொகுதியில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். நான் அவர்களுக்கு காவல்காரனாக பாதுகாவலனாக இருப்பேன். என்னுடைய நடைமுறை, நான் சிறு வயதிலிருந்து என்னை பார்த்தவர்கள், என்னோடு பழகியவர்கள். ஆகவே எதை பற்றியும் எந்த சிந்தனை சிறிதளவு இருந்தாலும் கூட எனக்கு இங்கே வாக்களிப்பார்கள். கொஞ்சம் கூட சிறிதளவு சிந்தனை அவர்கள் கிடையாது. அதிமுகவுக்கு தான், என்டிஏ கூட்டணிக்கு தான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். நான் பார்த்த ஆதரவு கேட்ட அத்தனை சிறுபான்மை தலைவர்களும் பெரும்பான்மை தலைவர்களும் எனக்கு ஆதரவாகத்தான் பெரும்பான்மையான பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய வெற்றி, முடிவு செய்யப்பட்ட வெற்றி ஒன்று, மிக பிரமாண்டமான வெற்றியை பெறுவேன். அடுத்தபடியா உண்மையா களத்துல இப்ப யாருக்கும் போட்டின்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன சொல்ல இருக்கு, கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. சரி, ஒரு பக்கம் சினங்கொண்ட சிங்கமாக எடப்பாடியார் இருக்கிறார், மறுபக்கம் மதங்கொண்ட யானையாக ஸ்டாலின் இருக்கிறார். மதங்கொண்ட யானை சினங்கொண்ட சிங்கத்துடன் தோற்று ஓடும். புதிதா அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது களத்துல எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? அவர் உண்மையாவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலில் அவர் காமெடி பீஸ் ஆயிடுவாரு. நீங்க முன்னாடி பேசுறப்பெல்லாம் விஜய் அதிமுக கூட்டணியில வந்தாதான் அவர் பலம் வாய்ந்து வந்தாருன்னா அவர் 2 படி ஏறி உட்காந்துருப்பாரு. இப்ப முதப்படியிலே முடிச்சுருவாங்க. அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தாருன்னா அவர் திமுகவை முழுமையா எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அவருக்கு தன்னுடைய பலம் தெரியும். அவரை சார்ந்தவர்கள் அவரிடத்தில் சொல்லியிருப்பார்கள். களம் என்பது, தமிழ்நாடு களம் என்பது 8 கோடி மக்கள் வாழ்கின்ற நாட்டிலே 5 கோடி 70 லட்சம் அவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல விஜய் தனக்குன்னு ஒரு ரசிகர் இருப்பாங்க. ஒரு 20 வருஷம் சினிமா நடிச்சிருக்காரு, ஒரு ஸ்டாரா இருக்காரு. அதை விட பவர்ஃபுல் நடிகர்களா இருக்காரு. அஜித் இருக்காரு.
இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் வந்து எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி எல்லாருமே இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இவருக்குள்ள ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. அது அங்கங்க கொஞ்சம் எங்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரு வலுவான ஒரு சுயேட்சை வேட்பாளர்னா என்ன ஓட்டு வாங்குவாங்களோ அந்த ஓட்டை வாங்குவாங்க. அந்த ஓட்டு வந்து கடல்ல கலந்த பெருங்காயம் மாதிரி காணாம போயிடும். களத்தில் நிக்க போறது அதிமுக, திமுக. அதிமுக வெற்றி பெறும், திமுக அடுக்கிறதுக்கு வரும். இப்போ கடந்த தேர்தல்ல நீங்க விஜய பிரபாகரனுக்கு ஆதரவு திரட்டுறீங்க, வாக்கு சேகரிச்சீங்க. இப்போ அவர் விருதுநகர்ல அதிமுகவுக்கு எதிராகவே களம் காண்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது எனக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, மன சங்கடமான ஒரு நிகழ்வு தான். தம்பி விஜய பிரபாகரர் திமுகவோட கூட்டணி வைத்த பின்பு இந்த தொகுதிக்கு வந்திருக்க கூடாது. ஆனா அவருக்காக களமாடி அதிமுக கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அவருக்கு எதிரான ஒரு மனநிலையில் இன்றைக்கு அவருக்கு எதிர்ப்பாக வேலை செய்கின்றார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்காமல் அவர் விருத்தாச்சலத்துக்கோ இல்ல விருகம்பாக்கத்துக்கோ அந்த பக்கம் போயிருக்கணும், விருநரை விட்டுருக்கணும். ஏன்னு சொன்னால் அதிமுக தொண்டர்கள் வெற்றியைத்தான் பரிசா கொடுப்பார்கள். இந்த வட்டம் அவருக்கு தோல்வியை கொடுப்பார்கள், அதிமுக வெற்றியை கொடுப்பார்கள். அவர் தோற்கிற அளவுக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டார். அவரை கொண்டு மாட்டி விட்டாங்க. விஜய பிரபாகரன் எனக்கு தெரிய விஜய பிரபாகரன் விருநகர் வேண்டாம், நான் பார்லிமெண்ட் தொகுதியில் நின்று 6 தொகுதிகளில் நான் போட்டி எனக்கு வேண்டாம் என்று சொல்லியதாக கேள்வி. அவரை வலுக்கட்டாயமா விருநகர் நிக்க சொன்னதாக சொல்றாங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியோட நிறைவா இந்த ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தல்ல நீங்க சிவகாசி தொகுதியில போட்டிடுறீங்க. சிவகாசி மக்களுக்காக நீங்க வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? சிவகாசி தொகுதியினுடைய மக்களுக்கு வைத்திருக்கிற திட்டம்னு சொன்னா, பட்டாசு தொழில் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் நடக்கணும், அதிகாரிகளுடைய அச்சுறுத்தல் இல்லாமல் நடக்கணும். ரைடு ஆய்வு என்ற போர்வையில் பட்டாசு ஆலைக்குள் நுழைந்து பட்டாசு ஆலைகளை சீல் வைத்து எந்த விதமான சோகாஸ் நோட்டீஸும் கொடுக்காமல் ஒரே நாளிலே பட்டாசு ஆலைகள் இழுத்துபடி 6 மாதங்களில் பட்டாசு ஆலைகளை திறக்க விடாமல் செஞ்சு பல பட்டாசு ஆலைகள் இன்றைக்கு மூடி கிடைக்கிறது. இனிமேல் இந்த தேர்தலோடு இனிமேல் இப்படி ஒரு சூழ்நிலை சிவகாசி பகுதியில் வரவே வராது. அதற்கு தேவையான அரணாக நடவடிக்கை எடுத்து சிவகாசி பட்டாசு தொழிலுக்கு ஒரு பாதுகாவலனாகவும் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வீட்டு வேலைக்காரனாகவும் நான் இருப்பேன். நிச்சயமாக சார், நன்றி. இவ்வளவு நேரம் நியூஸ் தமிழினுடைய ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களோட அரசியல் பயணம், நீங்கள் கடந்து வந்த பாதை, தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் களம் பற்றி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட அரசியல் பயணமும் மக்கள் பணியும் சிறக்க நியூஸ் தமிழினுடைய வாழ்த்துக்கள். நன்றி.